கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாள். அதுவும் மாத்திரமில்லை, இன்றைய நாள் இந்த ஆண்டின் இரண்டாவது கர்த்தருடைய தொழுகையாக நமக்கு அமைந்திருக்கிறது. எனக்கு அன்பான இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய செய்தியை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த வாய்ப்பினை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் உலக காரியங்களை குறித்துத்தான் அதிகமாக கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்கு படித்திருக்கிறார்கள், நன்கு வேலைக்கு போகிறார்கள். காலை எழுந்தவுடனே வேலைக்கு செல்வது, வேலை முடித்து வீட்டுக்கு வருவது, உண்பது, உறங்குவது, மீண்டுமாக எழுந்து வேலைக்கு செல்வது, தங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை, தங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலை. உண்மைதான், அது அவசியம்தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அதிகமாக உலகத்துக்கு குறித்தே கவலைப்படுகின்ற மக்கள் ஏன் தங்களுக்கென்று ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொல்லி ஆத்மாவை குறித்து ஏன் கவலைப்படுவதில்லை? எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆத்மா என்பது பழுத்து தேவன் மனுஷ சாதியா நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ தாவர வர்க்கங்களுக்கோ அவர் கொடுக்கவில்லை. பாருங்கள், முதலாக தேவன் ஆதாமை உருவாக்கும் பொழுது மண்ணினாலே ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலைக்கு கண்கள், காதுகள், கைகள், கால்கள் எல்லாம் வைத்து அந்த சிலையின் நாசிலே தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனிதன் ஜீவாத்மாக மாறினான். அந்த முதல் மனிதன் தான் ஆதாம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆதாமுக்கு கொடுத்த அதே ஆத்மாதான் இன்றைய உலகில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை குறித்து நாம் ஏன் கவலைப்படுவது கிடையாது? இந்த ஆத்மாவை குறித்து ஏன் நாம் அக்கறைப்படுவது கிடையாது? உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு கலங்குகிறோம். பாருங்கள், அன்பாந்திலே வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படியானால் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்த ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்மாவின் மீது அக்கறை காட்ட வேண்டும். எனக்கு அன்பாந்திலே பரலோகத்தின் தேவன் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே 16:26 வாசிக்கும் பொழுது பாருங்கள், 24 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியத்தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் என்பது அமைவாகே. நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நியாயசனத்தில் நம்ம எல்லாம் நிற்க வேண்டும். அன்றைக்கு தேவன் நம்முடைய ஆத்மாவை குறித்து, நம்முடைய ஜீவனை குறித்து கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? பாருங்கள். ஆகவே தேவன் எதிர்பார்ப்பது நாம் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், 26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்கள், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தை காட்டிலும் வெளியேறி பெற்றலாம். பாருங்கள், உலகத்தை மனிதன் சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரனாக்கலாம், ஒரு பெரிய
நில சுவாந்தராக மாறலாம். ஆனால் உலகமே அவனுக்கு அடிமையாக உலகத்துக்கு சொந்தக்காரன் ஆகலாம். ஆனால் உலகத்தையே சம்பாதித்தாலும் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஜீவனுக்கு ஈடாக எனத்தை கொடுப்பான் பாருங்கள். ஆகவே பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் உள்ளான மனுஷனாக இருக்கிறான் பாருங்கள். ஒருவேளை நீங்களாம் சொல்லலாம் மனசாட்சி என்று சொல்லி, அந்த மனசாட்சி அந்த உள்ளான மனுஷன் நம்மோடு கூட பேசுகிறது. நாம் சமுதாயத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு விரோதமாக, காலேஜில் படிக்கின்றவர்கள் காலேஜிலுக்கு தானே அந்த சட்டத்திற்கு விரோதமாக எதை செய்யும் பொழுதும் அந்த ஆத்மா அவர்களோடு பேசும், அந்த மனசாட்சி பேசும். ஆனால் அந்த மனசாட்சி விற்று அந்த மனசாட்சிக்கு விரோதமாக, ஆத்மாவுக்கு விரோதமாகத்தான் இன்றைக்கு அநேகரார்கள் பாவங்களை செய்து தேவனுக்கு விரோதமான மக்களாக மாறுகிறார்கள். காரணம், ஆத்மாவை குறித்து கவலையிட்டு உலகத்தை குறித்து அதிகமான கவலைப்படுகிறார்கள். அதனாலே ஆத்மாவை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4 திருப்ப பாருங்கள். அப்போஸ்தலர் கூறுகிறார்கள். 2 கொரிந்தியர் 4 வாசிக்கலாம். பாருங்கள். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ஊழியத்தை செய்து அப்போஸ்தலர்கள் தங்கள் உள்ளான மனிதனை மிகவும் பாதுகாத்து வந்தார்கள். இந்த உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டிருந்தார்கள். அதே போல தான் நீங்கள் நானும் நம் உள்ளான மனுஷனை புதிதாக்க வேண்டும். இந்த உள்ளான மனுஷனை பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளான மனுஷன்தான் ஆத்மா. அந்த ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்கள். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்ப நோக்கமே அதுதான் பாருங்கள். யோவான் 3 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பி கொண்டார். ஆம், தேவன் நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நோக்குமே அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் காட்டின அந்த பரிவு. நாம் ஒருவரும் கெட்டுப்போவதை அவர் விரும்பவில்லை. நம்முடைய நித்திய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும். நித்திய ஜீவனை பெற்று அதற்காகவே தேவன் தம் நேசகுமாரனை இந்த ஒரு கதையோட பெரிய அன்பு பாருங்கள். அந்த அன்புக்கு ஈடு இணை கிடையாது. அந்த அன்பின் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது இப்படியாக தன் ஜனங்களை பார்த்து அவர் அறைகூவல் விடுகிறார். ஜனங்களை பார்த்து அழைக்கிறார். என்னவென்று பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11 வாசிக்கலாம் பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது என்றார். எனக்கு அன்பார்ந்தே, கூடியிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த நோக்கத்தோடு கூட நாம் தேவ வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து நாம் பழைய பாவ ஜீவித்தின் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயில் அடுக்கி செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணி பெற்று இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தராட்சியமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் பெற்ற இந்த சந்தோஷம் இந்த உலகிலே இருக்கிற மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஆத்மாக்களை குறித்து அக்கறைப்படாமல் உலகத்தை குறித்து அக்கறைப்படுகிறார்கள். கண்டதே காட்சி
கொன்றதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நானும் இந்த அருமையான சத்தியத்தை போதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம், பொறுப்புள்ள மக்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை. அந்த உலகத்திலேயே மக்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எத்தனை பேர் இன்றைக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், வருத்தத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு பாரம் சுமந்து அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கூறு, வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாக்களிலே பாறுதல் தருவேன். ஆத்மாக்களை குறித்து அக்கறைப்படுங்கள், இடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் லகுவாயிருக்கிறது, என் நுகம் மெதுவாயிருக்கிறது. கற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்மாக்கள் நிச்சயமாம் இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். அமரிமார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவட்டை, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேச சட்டத்தை நீங்கள் அணிச்ச வேண்டுமாம், ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் நினைச்ச வேண்டுமாம், கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அன்பான ஆத்மா ஆதாயப்பட்ட ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். நம் ஆத்மா ஆதாயப்படுத்தினால்தான் நம்ம அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனை பிரியமாக வாழ முடியும். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் போதிக்கிறது. பாருங்கள், தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அதுமாதிரி உலகத்தில் அநேக உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு கருகிறார்கள். கடந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எத்தனை பிரிக்கிறார்கள், உலக மக்களோடு கூட தங்கள் சந்தோஷப்படும்படியாக அநேக நினைக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு இருக்கின்றவர்களை தானம் தர்மம் செய்கிறார்கள், மற்ற இடத்துல வாங்கி அநேக நினைக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் மிக மிக முக்கியமானது ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துவதற்கான வழியை, அந்த சத்தியத்தை மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆத்மா என்பது இந்த உலகத்தை காற்று வெளியேறப்பட்டதை பாருங்கள். ஒரு ஆத்மா விழுந்து போனான், உலகமே சந்தோஷம் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்கள், நாம் மரித்தால் நாம் சம்பாதித்தில் கூட கொண்டு போவது கிடையாது. நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது. பாருங்கள், பிரசங்கி சாலமோன் தம்முடைய புஸ்தகத்திலே கூறும்பொழுது பாருங்கள், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், பிரசங்கி 12:7 வாசிக்கலாம். பாருங்கள், இவ்விதமாய் மண்ணானது தான் பூமி முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்து தேவடித்து மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரே உன் வாழ்வை பிரார்த்தனையாம். தேவன் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த மண் என்ன செய்கிறது? மண்ணுக்கு திரும்புகிறது. இந்த ஆத்மா தேவனுடைய பாதுகாப்புக்கு போகிறது. அந்த தேவனுடைய பாதுகாப்புக்கு போவதற்கு முன் நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டுமா, ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை கேட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை கேட்டு அதுபடி நடந்து நாம் நம்முடைய ஆத்மா என்ன செய்யணுமாம்? ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் அப்போஸ்தலர் கட்டளையிட்டார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 28-30 வரை வாசிக்கும் பொழுது, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவருக்கு நான் சாணம் கொடுத்தேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார். இந்த சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்தினை செய்யுங்கள், நீங்கள் போய் பிரசங்கிகள் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொன்னார். இது பிரதான கட்டளை. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் கூட தங்களை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும், நாங்களோ எங்களை குறித்து பிரசங்கியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கர்த்தர் என்று பிரசங்கித்தோம், அவர் ஊழியத்தை செய்கிறவராக இருந்தோம் என்று கூறுகிறார். ராமரிமாரே, உலகமெங்கும் அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தார்கள். பாருங்கள்,
அப்படி போதித்த அந்த அப்போஸ்தலர் ஒருவர் தான் இந்த தமிழ்நாட்டிலே சென்னை கரியில் பரங்கி மலைக்கு தோமா என்ற ஒரு அப்போஸ்தலர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அவர் கேரளாவெல்லாம் சென்று கேரளாவிலே அநேக மக்களுக்கு சொல்லி தமிழ்நாட்டிலே வந்து பரங்கி மலையில் என்ன செய்தார்? அவர் மரித்தார். பாருங்கள். ஏனென்றால் எல்லோரும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது பல தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். ஒருவராவது கெட்டு போவதை அவர் விரும்புவதில்லை. தங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டுமா? தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டுமா? இப்படி அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட பிற்பாடு முதலாக பெந்தேகோஸ்தே நாளன்று, அதாவது கிபி 33வது வருஷத்தில் எருசலேமிலே திரளான ஜனங்கள் பெந்தேகோஸ்தே நாளில் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 பாசைக்கூடிய பேசக்கூடிய மக்கள். எத்தனை பேர் நமக்கு தெரியாதான அந்த ஜனங்கள் மத்தியிலே முதலாக பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்தார். பாருங்கள். திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அவருடைய பிரசங்கம் பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். பேதுரு பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தின் முன்னுரை பாருங்கள். அப்போ 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலைச்சலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அவர் தன்னை தேவகுமாரன் என்று இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக, நம்பும்படியாக அவர் அநேக அடையாள அற்புதங்களை செய்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் இல்லாத அநேக அடையாளங்களை, அற்புதங்களை தேவன் தனக்கும் செய்தார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனுக்குமார் விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள். அதைத்தான் இடத்திலே பேசுகிறார். தேவன் உங்களுக்கு முன்பதாக அடையாளங்களை, அற்புதங்களை செய்து தன்னை நிரூபித்து காண்பித்தார். தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆனால் அப்படிப்பட்ட இயேசுவை, அப்படிப்பட்ட ஜீவனுடைய தேவனுக்குமார் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சிலுவையில் அறைந்து ஆணி அடித்துக் கொண்டீர்கள். ஆமரிமார்களே, இது நடந்த உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மோசேயின் பிரமாணத்தின்படி வாழ்ந்தேன், அந்த பழைய பிரமாணத்தின்படி வாழ்ந்தேன். அந்த இஸ்ரவேலர்கள் இருந்துதான் 4 வருஷம் சங்கத்தார்கள் இயேசுவை குற்றம் பிடித்து பிலாத்தின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிட்ட விசாரித்த பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே எந்த குற்றமும் காணப்படவில்லை. அன்றைக்கு பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையிலே 2 பேர் குற்றவாளிகளாக அங்கு பிலாத்து முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையிலே குற்றம் செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட பரபாஸ் என்பவர் அங்கு குற்றவாளியாக இருக்கிறார். குற்றமற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிலாத்து சொல்கிறார் அந்த ஜனங்களை பார்த்து, இன்றைக்கு பஸ்கா பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகையிலே ஒருவரை விடுதலையாக்கி எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே நான் யாரை விடுதலையாக்கட்டும் என்று சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் கொடூரமாக கத்தினார்கள், சத்தம் போட்டார்கள். என்னவென்று, பரபாசை விடுதலை செய், பரபாசை விடுதலை செய், இயேசுவையோ சிலுவையிலே அறையும் எடுத்திடாமறிமாகி. அந்த கொள்ளைப்பாதர்கள் தான் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். பேதுருவை பார்த்து, நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவர் கொலை செய்வதற்கு நீங்கள் காரணமாயிருந்தீர்கள் சொல்லி அந்த செய்வதற்கு முதலாக பேதுரு அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கிக்கிறார். ஆனாலும் தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். அவரை கொலை செய்து அவரை அடக்கம் பண்ணினீர்கள். ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் கோத்திர தலைவனாகி தாவீது கூட கூறியிருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்யவில்லையே, இயேசுவை விசுவாசிக்கவில்லை, இயேசுவை நம்பவில்லை. ஆனால் நாங்கள் அவர் உயிரிழந்ததற்கு சாட்சி இருக்கிறோம். அதே அதிகாரம்
34 பாருங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோமாம். அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருந்ததை பார்த்து அவர்கள் இயேசு உயிரோடு இருந்தார்கள் சொல்லி சாட்சி சொன்னார்கள். அமரிமாக இயேசு உயிரோடு எழுந்த அந்த செய்தியை, அந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் உங்களுக்காக எனக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். அவர் சிறு ரத்தத்தினால்தான் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக மரித்தார் பாருங்கள். அவருடைய வெளியேறிய ரத்தத்தினால் சிறு நீங்களானே செய்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டு இன்றைக்கு அவர் ராஜ்யமான அங்கமாக இருக்கணும்னு சொன்னார். இது அனாதி திட்டம், இந்த திட்டத்தை, இந்த தீர்மானத்தை, இந்த உபதேசத்தை பேதுரு அந்த ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கித்தார். எல்லாரும் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், எல்லோரும் கேட்டார்கள். ஆனால் அதிலே இந்த வார்த்தை விசுவாசித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் பாருங்கள். 36 வாசிப்பது பாருங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்திருந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இதை கேட்ட பொழுது அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறிந்து ஆணித்துக் கொண்டீர்கள், ஆனால் தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக மாற்றினார். அவருமே ஆளுகிறவர். நாளைக்கு நியாயத்திற்கு போக வருகிறார். நாம் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும், அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அவர்கள் பேதுரு அவர்களுக்கு பிரசங்கித்த பொழுது இதை கேட்டவர்கள் உள்ளமானது குத்தப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் சாணம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர். ஆமரிமார்களே, இந்த உபதேச சட்டத்தை பேதுரு முதலாக அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். இந்த வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்கு நான் சாணம் பெற்றார்கள். 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறகு இதுதான் முதலாக உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய சபையாயிருக்கிறது பாருங்கள். அவர்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார்கள். எபேசு கிளம்பும் பொழுது இப்படியாக பவுல் எழுதுகிறார். எபேசு 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். எபேசு 1 அதிகாரம் 13 வசனத்தில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்படாம். நாம் விசுவாசிகள் ஆன பொழுது, தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்ட பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவிதத்தின் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயில் அடுக்கி செய்து பாவ மன்னிப்பு நாம் சாணம் பெறும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம், தேவ பிள்ளைகளாக. அப்பொழுது பரிசுத்தாவியார் நம்ம என்கிறார் முத்திரை தரிக்கிறார். பரிசுத்தான் முத்திரை போடப்படுகிறோம், பரிசுத்தாய் வரத்தை பெற்றிருக்கிறோம் பாருங்கள். இந்த சத்தியம், இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை தான் அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பொழுது அநேகரை கேட்டார்கள். இயேசு சொன்ன பொழுது அநேகரை கேட்டார்கள், அநேக விசுவாசித்தார்கள். இயேசு செய்த அடையாளத்தை பார்த்து, அற்புதத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் பின்னே அநேக யூதர்கள் வந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 8 அதிகாரத்தில் 30-32 வாசிக்கலாம் பாருங்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த இவர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் பிந்திக்கு கூட. அநேகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். இந்த உலகத்திலே அநேக மக்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்கள்.
அநேக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்ற எண்ணத்திலே அநேகருக்கு கூட்டமாக ஆங்காங்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம் என்ற நம்பிக்கையை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் விசுவாசிக்கிறார்கள். ஏனால் யூதர்கள் கூட இயேசுவின் பின்னே வந்து இயேசுவை விசுவாசித்தார்கள். ஏன்? பிசாசிலும் கூட விசுவாசித்து நடந்த யாக்கோப்பு 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. ஆம், விசுவாசித்தால் மாத்திரம் போதுமா? அந்த யூதர்களை பார்த்தாலும் சொன்ன பதில், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை இதுதான் சத்தியதான் உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியுமா? வேறு இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், என்னும் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது, இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாரே. அமிர்மாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும். உபதேச சட்டத்தை விட்டு என்ன சில மனிதர்கள் தங்கள் சொந்த கற்பனைகளை சுவிசேஷங்களாக போதித்து வருகிறார்கள். எத்தனை பேர் பாருங்கள், இன்றைக்கு மக்களை மாற்றிக் கொள்கிறார்கள். மக்களை மூளைச்சலவை செய்கிறார்கள். அடையாளங்கள் செய்கிறோம், அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லி பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியிலே பரப்பி இன்னைக்கு அநேகிச்சார்கள். அவர் சுகபோகமாக வாழே இதுதான் வழி என்று சொல்லி அநேகத்தை சுற்றிவதை பார்க்கிறோம். அதுவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து அவருடைய சபைக்கு அங்கமாக வேண்டும். இது ஒரு மார்க்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரவில்லை, மார்க்கத்தை நமக்கு காட்டுறார். என்ன மார்க்கம்? அவர் மூலமாக அந்த பரலோக பாக்கியத்துக்கு செல்ல வேண்டும். இவர் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகி திரையின் வழியாய் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உருவாக்கியிருக்கிறார், உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கத்தினுடைய உருவாக்கப்பட்டதான் ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு அவருடைய அந்த சபைக்கு அங்கமாக இருந்தால் மாத்திரமே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தான் தங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். இதைத்தான் நீங்கள் நானும் கற்று இன்றைக்கு சபையில் அங்கமாயிருக்கிற பாருங்கள். நாம் பெற்றிருந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே கூட நாம் இந்த சத்தியத்தை மற்றவர்கள், இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என கண்பாந்தலே. இந்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். பேதுரு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அங்கே எருசலேமுக்கு இந்த 3000 பேர் அந்த எருசலேமை சார்ந்த வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவள் அங்காங்கு சென்று அப்போஸ்தலர் அங்கு போய் பிரசங்கம் செய்து பவுல் மூலமாக அநேக இடங்களிலான சபையால் உருவாக்கப்பட்டது. நாளுக்கு நாள் சபை வளர்ந்து கொண்டு வந்தது. அப்படித்தான் இன்றைக்கும் இந்த இடத்தில் நீங்கள் செய்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். இது மார்க்கம் பாருங்கள். அந்த வழித்தான் சொன்னான் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வர நாமானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார் பாருங்கள். இந்த சத்தியத்தை தான் அப்போஸ்தலர் பிரசங்கித்த இந்த சத்தியம் தான் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் நானும் நம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் பாருங்கள். ஆத்துமா ஆதாயப்படுத்த ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர் ரோம நாட்டிலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கு அநேகர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள், அநேக ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களை பார்த்து அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ரோமர் 6 அதிகாரத்தில் திருப்புவோம். ரோமர் 6 அதிகாரத்தில் 16-17 வாசிகளை பாருங்கள். மரணத்திற்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிறே அதிகங்களாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அதிகங்களாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டு
உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தவரினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர்கள் ஒரு காலத்திலே கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள், பாவத்துக்கு அடிமையாக இருந்தார்கள், மாம்சத்துக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிதலுக்கு அடிமையானார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்துக்கு அடிமையானார்கள். உபதேசத்தை கேட்டு உபதேச சட்டத்தினுடைய கிறிஸ்துவுக்குள் பிறந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அவர்களுக்காக நாங்கள் என் பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம். அப்போ சாமரிமாளே, இதுதான் சத்தியம், இதைத்தான் மற்ற மக்களுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும். அமரிமாளே, உலகத்தை சம்பாதித்தால் அதில் என்ன பிரயோஜனம்? பாருங்கள், உலகத்தில் சுகபோகமாய் வாழ்ந்தால் அது என்ன பிரயோஜனம்? அதற்காக சந்தோஷமாக இருக்க வேண்டும், உலகத்திலே வாழ வேண்டும், வாழக்கூடாது சொல்லவில்லை. அவர்களை முதலாவதாக தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை இதுதான். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அமரிவாறு இந்த சத்தியத்தை தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். இந்த சத்தியத்தை கேட்டு அநேகர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். அதே போல நீங்கள் நான் கிறிஸ்துவுக்கு பிறந்து இன்றைக்கு பல தேவன் நினைச்சுக்கிறோம், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் நானும் மற்ற மக்களுக்கு பிரசங்கிக்க, மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும். ஆகவே ஆத்மாவை குறித்து நீங்கள் நானும் அக்கறைப்பட்ட மக்களை, அந்த ஆத்மா வெளியேறப்பட்டு பாருங்கள். இந்த ஆத்மாவை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும், ஆத்மாவை குறித்து அக்கறைப்பட வேண்டும். என்றால் இந்த ஆத்மா ஆதாயப்படுத்தத்தான், இந்த ஆத்மாவை பாதுகாக்கத்தான் பல்லவத்தின் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், இந்த ஆத்மா வெளியே, இந்த ஆத்மா மண்ணுக்கு போவதற்கு, இந்த சரீரம் மண்ணுக்கு போகும் பொழுது இந்த ஆத்மா தேவனுடைய பாதுகாப்பிலே போகிறது. அந்த பாதுகாப்பிலே போவதற்கு முன்பதாக அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால்தான் தேவனுடைய பாதையிலே பாதுகாப்புக்கு போகும் பொழுது அங்கு நாம் செல்வது பரதீசா அல்லது பாதாளமா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் பரதீசுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவ ராஜ்யமான சபைக்குள்ளாக அங்க வகித்து நாம் தொடர்ந்து பரலோக தேவனை செய்வோம், தொழுது கொண்டு வருவோம், தேவனை பிரியமாக ஜீவிப்போம். மற்ற மக்களுக்கு முன்பதாக நம்மை பார்த்து அநேக கிறிஸ்துவுக்கு வர வேண்டும். அதற்காக நம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வர தேவன் நிச்சயவராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். இதை கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படியாக நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாள் நாங்கள் சபையாக ஒன்று கூடி உம்மை தொழுது கொண்டு உமது வேத வசனம் ஆராய்ந்து பார்க்க கொடுத்த கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் தியானித்த வேத வசனத்திலே நாம் ஒவ்வொருவரும் எங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினது போல அநேகர் ஆதாயப்படுத்தும்படியாக இந்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு போதிக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த சத்தியத்தை கேட்ட அனைவரும் ஆசித்து காத்துக்கொள்ளும், எங்களுடைய பாவக்குற்ற நிறைவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.